ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நாமக. காலபுருஷனுக்கு 4வது ராசி சரராசி, நீராசி, கடகராசி. இந்த ராசியின் ராசிநாதன் சந்திர பகவான் மனோகாரன் ஆவார். இந்த ராசியில் ஆட்சி பலமும் இதே சந்திர பகவான் ரிஷபராசியில் அதி உச்சம் பெறுகிறார். இந்த ராசி தான் காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டில் பெரும் தனக்காரன் குரு பகவான் அதி உச்சம் அடையும் அற்புதமான சர ராசியாகும். செவ்வாய் பகவான் நீச்சபலம் பெறும் மிகவும் முக்கியமான ராசி. நீர்நிலை தோட்டங்களை அதிகம் அமைத்திடும் ராசி. இந்த 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு 4 என்று சொல்லுடைய சௌத்த கேந்திரமான இந்த மனைதான் மனுஷனுக்கு வீடு வாசல் தோட்டத்தை அமைக்கக்கூடிய யோகத்தையும் ஸ்திரச்சத்து யோகத்தையும் கொடுக்கக்கூடியது. சந்திர பகவானை வைத்து ஒரு மனுஷனுக்கு நீர்நிலை தோட்டங்கள் எப்படி அமையும் என்பதை இப்பூமியில் நிரந்தரமாய் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் மகா யோகம் பெற்ற ராசி இந்த சரராசியான சரராசியான நீர் ராசி, அம்பிகை அருளாசி பெற்ற ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வயது ஏற ஏற 30 வயதுக்கு பிறகு பெரும் தனவராகவும் பெரும் பணவரையும் வெகு இளவில் பெற்றதும் மிகவும் ராஜாங்க பதவி வைக்கும் ராஜயோகம் பெற்றவராக இருக்கிறாங்க. இவங்க பெரும்பாலும் அரசியல் நிதர்சனமான பதவியேற்கும் ராஜயோகம் பெற்றவரும் அரசியலில் பெரும் பதவி வைக்கும் யோகத்தையும் இந்த கடகராசி கடலங்கடத்தை சார்ந்தவர்கள் மலமளவன வெறுவெறுவன வெகுவென ஒரு சைன் பண்ணி அவர்கள் வாழ்க்கையில் அதி உச்சத்தை செய்யும் கால தத்துவத்தை இந்த சரராசியான காலபுருஷன் 4 கூடிய சுகஸ்தானமான இந்த சரராசிக்கு இப்பிரபஞ்சம் மிகவும் அதிகமான வலிமையை கொடுக்கின்றது. இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கொள்ளலாம். இந்த ராசியில்தான் சனீஸ்வர பகவானின் பூசம் நட்சத்திரமும் புதன் பகவானின் ஆகிய நட்சத்திரமும் குரு பகவானின் புனர்பூசம் நட்சத்திரமும் அவதாரம் செய்கின்றன. அதனால்தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் லேண்ட் லார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரும் நிலக்கிழகளாகவும் பெரும் தனவந்தர்களாகவும் கமிஷன் கான்ட்ராக்ட் என்று சொல்லிய ஆடிட்டர் மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரி போன்ற அதிகாரிகளெல்லாம் இந்த ராசியில் தான் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இவர்கள் வாக்கு வன்மை உள்ளவர்கள். ஏனெனில் இவர் ராசிக்கு தனாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் அரசாங்க அதிகாரி என்பதா அரசாங்க காரகன் என்பதா பெரும்பாலும் இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்கள் அரசாங்க வழி ஆதாயத்தை அதிகம் அடையக்கூடியவர்கள், அரசாங்க லோன்களை வெகு இலகுவாய் கையாளும் யோகம் பெற்றவர்கள், அரசியல்வாதிகளின் ஈடுபாடு அதிகம் ஏற்படும், பூமியின் ஸ்திரச்சொத்து நிலங்களை வெகு இலகுவாக கையாளும் ராஜயோக பட்டியலில் பெரும்பாலும் இவர்கள் இருந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு வரும் 2026 அதாவது ஜனவரி 1 வியாழக்கிழமை பிறக்கும் இந்த திரையோதிசியான இந்த வியாழக்கிழமை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் மிகவும் பொன்னாபரண யோகமாக இருக்கும். அதாவது குரு பகவான் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 6க்கும் 9 கூடிய ராஜ யோகாதிபதியாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன மனையில் வரும் பொழுது அவர் 5 மாத காலம் மே 30க்குள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாராளமான பணமயமாக்கல் யோகத்தையும் தாராளமான செல்வாக்கு யோகத்தையும் கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். 6 கூடிய ரணருணர் ரோகஸ்தானாதிபதியாக இருக்கும் இந்த குரு பகவான் 12ஆம் வீட்டில் மறைந்து அவருடைய விசேஷ தனப்பார்வையை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த துலாமனையை பார்க்கும்போது சிலருக்கு 5 மாதங்களுக்குள் மே 15ஆம் தேதிக்குள் சிலருக்கு கட்டிய வீடு அல்லது கட்டிய பங்களா அல்லது மிகப்பெரிய விலை உள்ள கிரை சொத்துக்களை இந்த கடகராசிக்காரர்கள் ஸ்திர சொத்துக்களை பத்திரப்பதிவு பண்ணிவிடுவார்கள். இது நிதர்சனமான உண்மை. சிலர் ஏக்கர் கணக்கில் லேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தோட்டங்களையும் துறவைகளையும் இவர்கள் பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் செய்து விடுவார்கள். இது நிதர்சனமான உண்மை. சிலர் தேர் போன்ற விலையுறந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மிகப்பெரிய வாகனங்களை வாங்கி குவிக்கும் ராஜயோகம் பெற்றவராம் இருப்பாங்க இந்த 5 மாத காலங்களுக்குள். மேலும் அதே குருபாவுடைய விசேஷ தரப்பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனுர்மனையை பார்க்கும் பொழுது
அரசாங்க வழியிலிருந்து மிகப்பெரிய லோன் அப்ளை செய்து அந்த பணத்தையும் ஸ்திர சொத்தாக மாற்றக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கும் பொழுது அரசாங்கத்தின் வழியிலிருந்து வரும் ஆதாயங்களையும் அந்த பணத்தையும் வைத்து சொத்து வாங்கி உங்களுடைய சொத்தை ஸ்திர சொத்து யோகமாக மாற்றக்கூடிய நேரத்தை குரு பகவான் செய்வார். ஏனெனில் இந்த குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் இருக்கின்றார். அதே குரு பகவானுடைய பார்வை 9வது விசேஷத்தன பார்வை 8இல் உள்ள கரும்பாம்பு ராகுவை பார்க்கும் பொழுது அந்த அசாதாரணமான ராகு கும்பராகு திடீரென பணவரவு யோகத்தை கொடுத்து 5 மாத காலங்களில் உங்களை ஆலடிமை ஐஸ்வர்ய யோகத்தை கொடுத்து திடீர் பணக்கார யோகத்தை கொடுத்து திடீரென தனவரவும் பொருள்வரவும் கொடுத்து உங்களை குபேர துல்லிய ராஜயோகம் பெற்ற பட்டியலில் கொண்டு வரப்போகிறாங்க. குருவின் பார்வை பாக்கியாதிபதி பார்வை குருவுக்கு கிடைக்கும் போது அந்த குரு பகவான் குருவை போல் சாராக போவான். குருவை போல் செய்யப்பட்டு பொன்னாபரண யோகத்தையும் மண்ணாபரண யோகத்தையும் வாங்கி குடிக்கக்கூடிய யோகத்தையும் இந்த 5 மாத காலங்களில் கடகராசிக்கு இந்த ராகு பகவான் கொடுப்பது நிதர்சனமான உண்மை. இப்படி ஒரு தனவரவு இனிமே நடக்க இவர்கள் 12 வருடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமாங்கம் காத்திருக்க வேண்டும். அந்த வரை யோகாதிபதி யார்? யோகாதிபதியாக இருக்கும் குரு பகவானே காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் உள்ள இந்த குதூகல கும்பராகவை பார்க்கும்போது இந்த குதூகல கும்பராகு 8இல் உள்ள உங்கள் ராசிக்கு பாக்கியத்தில் உள்ள சனியை போல் செயல்பட்டு வெளிநாட்டு வழியிலிருந்து வரக்கூடிய மானிடேஷன் ஆன் என்று சொல்லக்கூடிய டாலர் வருமானத்தையும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய புதிரை யுகத்தையும் ஸ்திர சொத்து யுகத்தையும் அடுக்குமாடி வழியத்தையும் கொடுத்து உங்களை மிகப்பெரிய அஷ்டலட்சுமி கடாட்சியமான 16 விதமான செல்வ பேறுகள் பெற்றுள்ள மிகப்பெரிய மாமனிசிகளாக இந்த கடகராசிக்காரங்க இந்த மே 10ஆம் தேதிக்கு வரப்போறாங்க. இது குரு பகவான் தெரியும் குபேர துல்லிய ராஜயோகம் ஆகும். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசிக்கு கேது பகவான் இருப்பதனால் இந்த 2026 முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தெய்வத்தின் அனுக்கிரகத்தினால் உங்கள் வீட்டில் நல்ல சுகாதாரமான நல்ல அமானுஷ்யமான ஆற்றல் நடக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் கீழப்பெரும்பள்ளம் சென்று கேது பகவான் ஆலயம் வழிபாடு சென்று வழிபட்டு வரலாம். முடியாதவர்கள் அருகில் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து இவர்கள் 16 நெய்தீபம் அல்லது 7 நெய்தீபம் விட்டு ஓம் க்ளம் வீம் கம் கணபதியே வரவரத மமதனானி சம்ருத்திமே தேகி தாபய சுவாங்க என்று நீங்கள் மனதார நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டு வரும்போது அந்த விக்ன கணபதி ஆகிய இந்த கணநாதன் உங்கள் வாழ்க்கையில் கனத்ததொரு வாழ்க்கையை கொடுத்து மிகப்பெரிய ராஜாங்க பட்டியலில் இந்த கடகராசிக்காரங்களை இந்த 2026க்குள் வரவைப்பது உண்மை. மேலும் 8இல் உள்ள கரும்பாம்பு ராகு உங்கள் வாழ்க்கையில் திடீர் பணபரவு திடீர் புதிரையகம் திடீர் தனவரவை கொடுத்து உங்களை ஹாலிடே ஐஸ்வர்யை கொடுத்து அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுக்க போகிறது இது நிதர்சனமான உண்மை. ஏனெனில் இங்குள்ள ராகு பகவான் இன்னும் 1 வருட காலம் ஒரு பூரட்டாதி நட்சத்திரத்தை செயல்படுவதாக போலவும் ராகு பகவானுடைய சதய நட்சத்திரம் செயல்படுவது அபிட்ட நட்சத்திரம் செயல்பட்டு உங்களுக்கு மிகப்பெரிய மண்ணாபரண யோகம் பொன்னாபரண யோகம் பதவி யோகத்தை கொடுக்க போகிறார். சில கடகராசிக்காரங்க அரசியலே சாதாரண அடிமட்ட தொண்டனாக இருக்கிறவங்களுக்கு திடீரென்று ராஜாங்க பதவி கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. கணவன் மனைவிக்கு நல்ல அந்யோன்யமும் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும். மேலும் சிலருக்கு ஆண் குழந்தை மகவும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப் போகின்றது. சிலருக்கு வெளிநாடுகள் சென்று லாட்டரி புதிரியோகம் கிடைக்கக்கூடிய ராஜயோகமும் கிடைக்கப்படுகிறது. மாணாக்கர்களுக்கு கல்வியில் வெளிமாநிலம் வெளிநாடுகள் சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு தனவரவு பொருள்வரவு எடுத்து கிடைக்கப் போகிறது. சிலருக்கு அரசாங்க வேலை ஆயத்தமாய் கிடைக்கப்படுறது இந்த குரு பகவானின் ராகுபவன் லீலைகளினால். மற்ற தனக்கரங்கள் பணக்கரங்கள் அனைத்து மாதக்கரங்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026க்குள் ராஜயோகமாய் இருக்கின்றன. ஆக மொத்தத்தில் இந்த 2026 வரும் 5 26ல் வரும் 5 கோடீஸ்வர ராசிகளில் இந்த கடகராசியும் ஒன்று. இந்த கடகராசிக்காரங்க இந்த 2026க்குள் எதிர்பார்த்ததை எதிர்பாராதபடி அமைந்து
அற்புதமான அதிசயமான நிகழ்வும் அற்புதமான வழிகளில் பணபரமும் தனபரமும் கிடைச்சி குபேர துல்லிய ராஜயோகப்பட்டு செல்வ சீமானாய் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாய் வாழக்கூடிய நேரங்களெல்லாம் இந்த 2026 தான் சகோதரர்களே. இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் அம்பிகை என்று அழைக்கப்படும் திருவானைக்காவல் கோவில் திருச்சியில் உள்ள அகிலாண்டேஸ்வரி ஆலயம் ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த கடகராசிக்காரங்க அல்லது திங்கட்கிழமை சென்று பாலாபிஷேகம் இளநீர் அபிஷேகம் அம்பிகைக்கு நீங்கள் செய்து அம்பிகையை மனதார பட்டாடை உடுத்தி மகிழ்வித்து வரும்போது இந்த அம்பிகை ஜம்புகேஸ்வரியுடைய ஆலயத்தில் வீட்டிற்கும் இந்த அகிலாண்டேஸ்வரி அம்பிகை உங்களுக்கு இந்த அகிலமெல்லாம் புகழ் பறக்கக்கூடிய அளவுக்கு பொன்னாபரண மண்ணாமரண யோகத்தை கொடுத்து பதவி யோகத்தை கொடுத்து ஆலடிமை ஐஸ்வர்யத்தை கொடுத்து இந்த 2026க்குள் மிகப்பெரிய தனயோக பட்டியலில் மிகப்பெரிய ராஜாங்க வாழ்க்கை வாழ்வது இந்த கடகராசிக்காரங்க நிதர்சனமான உண்மை.